அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர், சென்னையிலிருந்து பேசுகிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த சனி தோசைன்னுவாங்க. சனி ஒரு ஜாதகருக்கு சூப்பராக இருந்தாலும் ஒரு இடத்துல இருக்கக்குள்ள நல்ல பலன்கள் செய்யாமல் கெடுதல் பலன் தான் செய்வார். அதை கருத்தில் கொள்ளுங்க. அதுதான் இப்போ நான் சொல்ல போகிறேன். நீங்கள் இதை கேட்டு பயன்பெறலாம். அதுக்கு உங்களுக்கு சனி தோசை இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கேற்ற விதிவிலக்கை ஏற்படுத்தி சனி தோஷத்தை கழிக்கிறதுக்கு எந்தெந்த இடத்தில் கோயில்கள் இருக்குதோ அந்தந்த இடத்தில் சென்று நீங்கள் சனி தோஷத்தை கழிச்சுக்கலாம். நீங்கள் சனி தோஷம் முழுவதுமாக அதாவது குறையணும்னா நீங்கள் இந்த நவகிரகங்களுக்கு விளக்கு போட்டாவே அது தோஷங்கள் குறையும். அதுவும் இந்த காளியம்மன் கோயிலுக்கெல்லாம் போனீங்கன்னா மிகவும் சிறப்பு. சனி தோஷத்தை முற்றிலுமாக அகற்றிடலாம். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. இப்போ சனி எந்தெந்த இடத்துல இருந்தால் எந்தெந்த பிரச்சனை தான் கொடுப்பார். நான் சொல்கிற இடத்த தவிர மீதி இடத்துல இருந்தால் அவர் அசுபராக இருந்தாலும் நல்ல பலன்களை தருவார். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. இப்போ லக்ன பாவத்தில் சனி அமரும் போது அவர் 3, 7, 10 ஆகிய பாவங்களையும் அவர் பார்வை செய்வார். ஆக 1, 3, 7, 10 பாவங்கள் சனி தொடர்பு பெறுகின்றன. இதில் 1 மற்றும் 7ஆம் பாவங்களுக்கு மிக நெருங்கிய தொடர்பு பெறுவது குறிப்பிடத்தக்கது. ஏன்னா அவங்க 2 பேரும் முழு பார்வையான 7ஆம் பார்வையால் பார்த்துப்பாங்க. கருத்தில் கொள்ளுங்க. இதனால் வயதுக்கு மீறிய தோற்றத்தை பெற்றிருப்பார். சுறுசுறுப்பாக செயல்பட மாட்டார். எப்பொழுதும் சோர்வாகவே இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். சுயநலத்தோடு இருக்கக்கூடியவர், சோம்பேறித்தனம் கொண்டவர், ஞாபக மறதி அதிகம் இருக்கும், சந்தேக குணம் கொண்டவர், அடிக்கடி அவமானங்களை சந்திப்பார், அபகரிக்கும் எண்ணம் இவருக்கு இருக்கும், மதப்பற்று ஆன்மீக பற்று இவர்கிட்ட சுத்தமாக இருக்காது, மனதில் நிம்மதி இருக்காது, வாழ்வில் விருத்தியே இவருக்கு அதிகமாக ஏற்படும். கருத்தில் கொள்ளுங்க. இது லக்கணத்தில் சனி இருந்தால் இந்த பலன் தான். கருத்தில் கொள்ளுங்க. இப்போ 2ஆம் பாவத்தில் சனி அமரும் பொழுது அவர் 4, 8, 11 ஆகிய பாவங்களை பார்வை செய்வார். ஆக இது 2, 4, 8, 11ஆம் பாவங்களுக்கு சனி தொடர்பு பெறுகிறார். இதில் 2 மற்றும் 8ஆம் பாவங்களுக்கு மிக நெருங்கிய தொடர்பு பெறுவது குறிப்பிடத்தக்கது. இதனால் குடும்ப ஒற்றுமைக்கு பங்கு ஏற்படும். திருமண தடையை ஏற்படுத்தலாம். காலதாமத திருமணம் நடைபெறும். திருமணத்துக்கு பின் தம்பதிகளிடையே கருத்து வேறுபாடு ஏற்படும். கடுமையான வார்த்தைகள் பேசக்கூடியவராக இருப்பார். கலந்தர விரோதம் ஏற்படும். அதிக செலவாளி, வறுமை ஏற்படும். குடும்ப உறுப்பினரிடையே சரியான புரிதல் ஏற்படாது. மாமிசம் அதிகமாக சாப்பிடுவராக இருப்பார். மது பிரியர். மனைவிக்கு நோய் ஏற்பட வாய்ப்புண்டு. கருத்தில் கொள்ளுங்க. சனி 2ஆம் இடத்தில் இருந்தால் இந்த பலன் தான். கருத்தில் கொள்ளுங்க. அதே போல சனி பகவான் 5ஆம் பாவத்தில் சனி அமரும் பொழுது 7, 11, 2 ஆகிய பாவங்களை அவர் பார்வை செய்வார். ஆக 5, 7, 11, 2ஆம் பாவங்களுக்கு சனி தொடர்பு பெறுகிறார். இதில் 5 மற்றும் 11ஆம் பாவங்களுக்கு மிக நெருங்கிய தொடர்பு பெறுவது குறிப்பிடத்தக்கது. இதனால் குழந்தைகளால் மன நிம்மதியின்மை பாதிக்கும். புத்தி கூர்மை பாதிக்கும். சொல்வது ஒன்று செய்வது ஒன்றாக இருப்பார். புத்திர சோகம் ஒன்று. பிள்ளைகளை நிறுத்து வருத்தம் அதிகமாக இருக்கும். கலாச்சாரம் பாரம்பரியம் இவற்றுக்கு முக்கியத்துவம் இவர் தரமாட்டார். ஆனால் அதனால் அவருக்கு அது எப்படின்னா முக்கியத்துவம் அவரால் முடியாது. அந்த சனி பகவான் அதை தடுத்து நிறுத்திடுவார். ஆன்மீக விஷயங்களில் ஈடுபட மாட்டார். இதற்கு கலந்தரம் இவர் ஆன்மீகத்தில் ஈடுபடுறன்னு சொல்லி ஒத்துழைச்சாலும் அவங்களுடைய மனைவியாக இருக்கிறவங்க வச்சுங்க, இல்லை கணவராக இருக்கிறவங்க வச்சுங்க, அவங்க ஒத்துழைக்க மாட்டாங்க. அதுதான் இந்த 5ஆம் பாகத்துடைய அமைப்பு. கருத்தில் கொள்ளுங்க. இப்போ சனி 7ஆம் பாகத்தில் அமைஞ்சார்னா அவருடைய பார்வை 9, 1, 4 ஆகிய பாவங்களை பார்வை செய்வார். ஆக 7, 9, 1, 4 பாவங்கள் சனி தொடர்பு பெறுவது குறிப்பிடத்தக்கது. இதனால் காலதாமதமான திருமணம் நடைபெறும். கலந்தரம் தன்னை விட வயது வித்தியாசம் அதிகமாகவோ அல்லது தோற்றத்தில் வயதானவர்களோ போன்று இருக்கக்கூடிய வாய்ப்பு அமையும்.
ரோம கட்டுடன் கூடிய கலந்தரம், திருமணத்துக்கு பின் கலந்தரம் மற்றும் அவரின் உறவினர்களால் தொல்லைகள் உண்டு. மன வாழ்க்கை தொடர்பான பிரச்சனைகளை சமாளிப்பது பெரும் வேலையாக இருக்கும். இதனால் விரக்தி ஏற்படும். தோஷம் கடுமையாக இருந்தால் பிரிவு அல்லது மன வாழ்க்கை முடிவு போன்றவை பலன்களை நடைபெற அதிக வாய்ப்புள்ளது. கருத்தில் கொள்ளுங்க. 7ஆம் பாகத்தில் சனி இருந்தால் இதை தான் ஏற்படுத்துவார், கருத்தில் கொள்ளணும். 8ஆம் பாவத்தில் சனி அமர்வது போது அவர் பார்வை 10, 2, 5 ஆகிய பாவங்களை பார்வை செய்வார். ஆக 8, 10, 2, 5ஆம் பாவங்களில் சனி தொடர்பு பெறுகிறார். இதில் 8 மற்றும் 2ஆம் பாவங்களுக்கு மிக நெருங்கிய தொடர்பு பெறுவது குறிப்பிடத்தக்கது. இதனால் திருமண தடை, காலதாமதமான திருமணம், அடக்கி ஆளும் கலந்தரம், கலந்தரம் தொடர்பான பயம், பிரச்சனைக்குரிய மன வாழ்க்கை, வார்த்தைகளால் காயப்படுத்தும் கலந்தரம், நோயுள்ள கலந்தரம், தானே சிரமப்பட்டு கொண்டு பிறரையும் சிரமப்படுத்தும் புத்திரர்களால் அவங்களுக்கு ஆதாயம் இருக்காது. கருத்தில் கொள்ளுங்க. இது சனி பகவான் 8இல் அமைந்தா அந்த விதிவிலக்கு தான், அதாவது இந்த செயலை தான் செய்வார். கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் சனி பகவான் இந்த 12ஆம் பாவத்தில் சனி அமரும் போது அவர் 2, 6, 9 ஆகிய பாவங்களை பார்வை செய்வார். ஆக 12, 2, 6, 9 பாவங்கள் சனி தொடர்பு பெறுகிறார்கள். இதில் 12 மற்றும் 6ஆம் பாவங்களுக்கு மிக நெருங்கிய தொடர்பு பெறுவது குறிப்பிடத்தக்கது. இதனால் இல்லற இன்பம் பெரும் தடைகள் உண்டாகும். துறவு மனப்பான்மை மேலோங்கும். குடும்பத்தில் பிரச்சனைகள் உண்டாகும். மகிழ்ச்சி இல்லாத மன வாழ்க்கை, கலந்திரத்தின் மூலம் எதிர்பாராத வீண் விரயங்கள், நோயுள்ள கலந்தரம், பாக்கியத்துக்கு பங்கை ஏற்படும் உறவுகள், உறவினர்கள் உதவ மாட்டார்கள், கலந்தரத்தை விரோதியாகவே பார்ப்பார்கள். இது எல்லாம் சனி பகவான் இந்த இடத்துல இருந்தார்னா கண்டிப்பாக செய்வார். இப்போ சனி பயிற்சி எடுத்துக்கினாலும் சனி உங்கள் லக்கணத்திலிருந்து எந்தெந்த இடத்துல இருக்கிறாருன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோடைய பலன் இப்படியாக தான் அமையும். அதாவது அவர் உங்களுக்கு சூப்பராக இருந்தாலும் நல்லது செய்யறதுக்கு கால்வாசி தான் செய்வார், முக்கால்வாசி கெடுதலாக அமையும். சனியை பொறுத்த மட்டும் லக்கணம், அதான் 1ஆம் இடம், 2ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம், இந்த இடத்துல சனி பகவான் அமரக்குள்ள அவருடைய பார்வை எங்கெங்கே படுகிறதோ அந்தந்த இடமெல்லாம் பாழாகிடும். சனியை பொறுத்த மட்டும் பார்க்குற இடத்தையும் கெடுத்துருவார், இருக்கிற இடத்தையும் கெடுத்துருவார். கருத்தில் கொள்ளுங்க. இப்போ இந்த 2025 சனி பயிற்சி அந்த மார்ச், அதாவது திருக்கணிதப்படி மார்ச் மாதம் 30ஆம் தேதி நடைபெறும் தான் சொல்கிறாங்க. கருத்தில் கொள்ளுங்க. அப்போ சனி பகவான் இப்போ எப்படின்னா கும்பத்திலேருந்து மீனராசிக்கு போகிறாரு. அது குருவோட வீடு. கருத்தில் கொள்ளணும். குரு சனி 2 பேருமே பகைவர்கள். குரு சனியும் பார்த்துக்கினாலும் சரி, குரு சனி வீடு பரிமாற்றானாலும் சரி, குருவுடைய வீட்டில் சனி போய் அமைந்தாலும் சரி, குரு சனியும் நட்சத்திரம் சாரம் பெற்றாலும் சரி, அது பிரம்ம அஷ்டி தோஷத்தை ஏற்படுத்தும். கருத்தில் கொள்ளுங்க. இப்போ குரு போய், அதாவது குருவுடைய வீட்டில் சனி போய் அமரக்குள்ள 100% அது பிரம்ம சுத்தமாக எதிரொலிக்கும். ஆனால் 2025 பொறுத்து மட்டும் அந்த பாதிப்புகள் தாக்கங்கள் அவ்வளோ இருக்காது. ஆனால் 2026 மிக அதிகமான தாக்கத்தை இந்த சனியும் குருவும் சேர்ந்து இந்த உலகத்துக்கே உணர்வு வைப்பாங்க. அதுபோல் அதிகமான பிரச்சனைகள் எதிர்கொள்ளலாம். அதாவது கொடிய வியாதிகள், சுற்றுச்சூழல், அதாவது உலகத்தை பயப்பட வைக்கக்கூடிய அளவுக்கு சுற்றுச்சூழல் பாதிப்பு, மாசு கட்டுப்பாடு, சுனாமி அலைகள், அதிக விபத்துகள், இந்த கொரோனா போல பெரிய பெரிய வியாதிகளை தரக்கூடிய வைரஸுகள், இது எல்லாம் அதிகமாக வர்றதுக்கு அதிக வாய்ப்புள்ளது. ஏன்னா 2025 பொறுத்த மட்டும் இவங்களுக்குள்ள ஒரு மோதல் ஏற்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்குள்ள மோதல் வெடித்து 2026 முழுதுமாக
இதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். கருத்தில் கொள்ளுங்க. குரு அதாவது சனி பகவான் இந்த குரு வீட்டில் இருக்கிற 2.5 வருஷம் முதல் 1 வருஷம் ஓரளவு தாக்கு பிடிச்சி கிராஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் மீதி 1.5 வருஷம் மிகவும் கொடுமையை அனுபவிக்கான சூழ்நிலை தான் வரும். கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. உங்களுக்கு இந்த பிரம்மரிஷி தோஷம் இருந்துச்சுன்னா அதுக்கு காளியம்மன் கோயில் போயிட்டு நிவர்த்தி பண்ணிங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் குழந்தைகள் பிறக்கக்குள்ள அவங்களுக்கு எந்த ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும் அவங்களுக்கு 100% அந்த பிரம்மரிஷி தோஷம் ஏற்படும். இப்போ பிறகுற குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த ஆரம்பத்திலே அந்த பிரம்மரிஷி தோஷத்தை நீக்கிட்டீங்கன்னா அவங்க சிறந்து கல்வியை படிப்பாங்க. அதாவது அவங்க திருமண வயதில் திருமணம் நடக்கும். பொருளாதார வயதில் பொருளாதாரத்தை பெறுவாங்க. சிறந்த வேலையை பெறுவாங்க. கருத்தில் கொள்ளுங்க. குருவும் சனியும் எந்த விதத்தில் கூடனாலும் அது பிரம்மரிஷி தோஷம் தான். அதை கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த பதிவு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களையும் நூலில் இருக்க கருத்துக்களையும் என் முன்னோர்களுடைய கருத்துக்களையும் உங்களுக்கு தெரிவிப்பேன். கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.